தேசிய தமிழிலே ஒரு சில கூறுகளை பார்த்த உடனே கூற முடிகின்ற ஒரு ஈர்ப்பு சொல் அல்லது பெஞ்ச் மார்க்காக இருப்பதை பார்க்க முடிகின்றது. எடுத்துக்காட்டாக தமிழில் லா என்ற மலாய் மொழிக்கூறின் பயன்பாடு குறிப்பிடத்தக்கதா. இது ஒரு சஃபிக்ஸ், லா என்ற சஃபிக்ஸ். இந்த ஒட்டானது பொதுவாக மலாய் மொழியில் அழுத்தத்தை குறிப்பதற்கும் அன்பினை உணர்த்துவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது மலாய் மொழியில். ஆனால் மலேசிய தமிழில் இந்த மொழிக்கூறானது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஈர்ப்பு மொழிக்கூறாகவே அன்றாடம் பயன்பாட்டில் வந்துள்ளது. மேலும் வெவ்வேறு உரைக்கோவைகளில் இதன் பொருள் சூழல் அடிப்படையில் எவ்வித மாற்றங்களை அடைகின்றன என்பதை பல சூழல்களிலிருந்து தரவுகளை தயாரித்து அவற்றை பகுப்பாய்வு செய்வதன் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. என்னுடைய தரவுகளில் இருந்து இந்த மொழிக்கூறானது தமிழில் அழுத்தத்தை ஏற்படுத்த பயன்படுத்தப்பட்டாலும் பெரும்பாலான இடங்களில் இது ஒரு வெற்று இணை ஒட்டாகவே பேச்சு வழக்கில் காணப்படுகிறது, அதாவது எம்டி ஃபார்ம். ஆனால் இந்த ஒட்டை யாரிடம் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு வரையறை இருப்பதாக தோன்றுகிறது. பல தரவுகள் தயாரிக்க வேண்டும் இதற்கு. அதாவது இந்த ஒட்டு நெருக்கமான நண்பர்களிடையே மற்றும் பேசுபவரின் தரத்தில் உள்ளோர், அவற்றை விட வயதில் குறைந்தோர் ஆகியோரிடம் உரையாடும் போது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தன்னை விட வயதில் மூத்தவர்கள், ஆசிரியர்கள் இவர்களிடம் உரையாடும் போது இதன் பயன்பாடு பெரும்பாலும் தவிர்க்கப்படுகின்றது என்றே தோன்றுகிறது. இந்த ஒட்டு வாக்கியத்தில் இடையிலும் கடையிலும் வருவதை பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, வாங்கலா கடைக்கு போகலாம். அந்த லாவுக்கு கம் let us go to the market. வாங்கலா கடைக்கு போகலாம். எனக்கு இந்த கணக்கு சரியா தெரியல, அது ஒரு வெற்றி சொல். வாலா நாளைக்கு பார்க்கலாம். ஆரம்பிச்சுட்டார்களா ராம் started the work. மேலே கூறப்பட்ட லாவை பற்றி பார்வதி ஒருவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கார், அதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த ஒட்டானது மலேசிய தமிழில் 5 வெவ்வேறு பொருளை கொடுக்கும்படியாக மொழிச்சூழலில் பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறுகின்றார். அவர் குறிப்பிடும் சூழல்கள் முறையே கெஞ்சல், நாசுக்காக மறுத்தல், பரவாயில்லை உதவுகிறேன் என்ற தோரணை, ஆச்சரியம், ஒரு கருத்தை வலியுறுத்துதல், வழக்கமான நட்புறவை காட்டும் போது பெண்கள் அல்லது ஆண்களுக்கே உரிய டா முதலிய தமிழ் சொல்லுக்கு இணையாக பயன்படுத்துதல் போன்றவை ஆகும். கெஞ்சல் என்று வரும்பொழுது தாலா நான் கொஞ்சம் பார்க்கிறேன், ஒரு கெஞ்சலான தோரணை. அந்த லாவுக்கு நம்ம பார்க்கலாம், தாருங்கள் பார்க்கலாம் நாம சொல்லுவோம். தாலா நான் கொஞ்சம் பார்க்கிறேன். நாசுக்காக மறுத்தல், எனக்கு கொஞ்சம் எழுதுற வேலை இருக்குலா, வரல, அந்த லாவு அங்கு சேருகிறது. பரவாயில்லை உதவுகிறேன் என்ற தோரணை, சரிலா வர்றேன். ஆச்சரியம், இதை எங்கெல்லா வாங்கின, நல்ல அழகா இருக்கு. அந்த லாவினுடைய வருகின்ற அழுத்தம், ஒரு குரல் ஏற்றத்தாழ்வு, யாரிடம் எப்பொழுது எதற்காக பேசுகின்றார்கள் என்ற ஒரு சூழல் அடிப்படையில் இந்த லாவினுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கருத்தை வலியுறுத்துதல், ப்ளூ, பிங்க், எல்லோ எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த ரெட் தான் அழகு, இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ரெட் தான் அழகு. கருத்தை வலியுறுத்துதல், சுமூகமான நட்புறவை காட்ட, எங்கெல்லாம் நம்ம கைங்கலாம் காணோம். சரி, where are our friends? கை அது நம்முடைய வழக்கிலையும் இருக்குது. கை அது கைன்னுட்டுள்ள ஒரு பொருள். பெண்கள், where are our friends not to be seen? பெண்கள் அல்லது ஆண்களுக்கே உரிய டா என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான பயன்பாடு, வாலா போகலாம். அது யாரிடம் பேசுகிறார் அதை பொறுத்து வருகின்றது. முடிவுரை, இந்த ஆய்வில் இருந்து மலேசியாவிற்கென தனிப்பட்ட கூறுகளுடனான பேச்சு தமிழ் வழக்கு ஒன்று இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் குறைவான தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வை மேற்கொண்டதால் மலேசிய தமிழின் முழு வடிவத்தையும் கண்டறிய முடியவில்லை. நான் கண்டறிந்த தனித்தன்மை என்பது மிகவும் குறைந்த அளவிலானதே ஆனது. நாடு தழுவிய அளவில் இங்கு வாழும் தமிழ் சமுதாயத்தினர் எந்த சூழலில் யாரிடம் எப்படிப்பட்ட தமிழை பேசுகிறார்கள் என்ற ஒரு மொழி அடிப்படையிலான தரவு சேகரிக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும். இந்த தரவில் இருந்து தெளிவாக தற்போது மலேசியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பயன்பாட்டு தமிழ் மொழியை தெரிந்து கொள்ள முடியும். புலம்பெயர்ந்த மலேசிய தமிழர்களால் குறைந்தது 15 ஆண்டுகளுக்குள் தமிழில் எழுதி வெளிவந்துள்ள சிறுகதைகள், புதினம், கட்டுரைகள், பிற
புத்தகங்கள், மேலும் மலேசியாவில் இருந்து வெளிவருகிற நாளிதழ்கள், சஞ்சிகைகள் இவற்றை பயன்படுத்தி மொழி கூறுகளின் களஞ்சியம் ஒன்று தயாரிக்க வேண்டும். இந்த மின் மொழி கிடங்கானது தற்கால தகவல் யுகத்தில் கல்வித்துறையில் மட்டுமல்லாது வேறு பல துறைகளிலும் பயன்படுத்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதோடு தமிழின் சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மலேசியாவை போல் உலகில் உள்ள பல நாடுகளிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவரவர் நாடுகளில் சூழலுக்கு ஏற்றவாறு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் சொற்களஞ்சியத்தின் பெருக்கத்திற்காகவும் பல முயற்சிகள் ஆங்காங்கே நடந்து வருகின்றன. இம்முயற்சிகளில் பலர் வெற்றி அடைந்துள்ளனர். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டிலும் இயங்கி வரும் தமிழ் அமைப்புகள் முயற்சி செய்து அந்தந்த நாட்டிற்கான தமிழ் மொழிக்கூறுகளின் களஞ்சியத்தை தயாரிக்க வேண்டும். இவ்வாறு எல்லா நாடுகளிலும் தயாரிக்கப்பட்ட மொழிக்கூறுகளின் களஞ்சியங்களை ஒருங்கிணைத்து உலகம் தழுவிய அளவிலான ஒன்றை தயாரித்தால் அது தமிழ் மொழியின் விஞ்ஞான தகவல் யுக வளர்ச்சிக்கு அதன் சிறப்பான செயல்பாட்டுக்கும் பெரிதும் பயன்படுவதாக இருக்கும். நாம் அடிக்கடி பேசி வருவது என்னவென்றால், நம்முடைய மொழியில் போதிய சொற்கள் இல்லை. அதாவது ஐடி புதிய சொற்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சொற்களை சரியாக மொழிபெயர்த்து நம்முடைய மொழியில் பயன்படுத்துவதற்கு சொற்கள் இல்லை, வளம் குறைவு என்று பலர் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது வந்து மொழிபெயர்ப்பை பாதிக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வழக்கில் பல சொற்கள் அங்கெங்கே உருவாக்கப்படுகின்றன. மிகவும் சிறப்பான சொற்கள் உருவாக்கப்படுகின்றன. இவையெல்லாம் அங்கங்கே இருக்கின்றன. ஒவ்வொரு பாக்கெட்ஸ் மலேசியாவில் இருக்கின்றது, மொரிஷியஸில் இருக்கின்றது, ரீயூனியனில் இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்ற, ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றது. இவையெல்லாம் நாம் தரவு தயாரித்து ஒன்றாக இப்போ நமக்கு அது முடியும். நம்முடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து சொற்களஞ்சியமாக கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்முடைய மொழியின் வளம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மொழியிலிருந்து வேறொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் பொழுது இவையெல்லாம் நம்முடைய கையில் மிகவும் சிறப்பாக வந்து சேரும். ஸ்ரீலங்காவில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இவையெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒன்று வரும் பொழுது நம்மால் அதை நம்முடைய மொழியை மிகவும் சிறப்பாகவும் அது பயன்பாட்டு அடிப்படையில் அதை யூட்டிலிட்டி ஓரியன்டட் எஃபெக்டிவ் அது முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த கட்டுரையை இங்கு படிப்பதற்காக எனக்கு வழி வகுத்து தந்த என்னுடைய நண்பர்கள் மற்றும் இவங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு மணித்துளியில் நிறைவுரை. இந்த அமர்வில் ஜப்பானிய நாட்டிலிருந்தும், மஸ்கட்டிலிருந்தும், ஆஸ்திரேலியாவிலிருந்தும், மலேயாவிலிருந்தும் ஆக பன்னாட்டு அறிஞர்கள் படித்த கட்டுரையில் அவர்கள் தந்த ஒளிப்பட புள்ளி விவரங்கள் எந்த ஐயத்திற்கும் இடமளிக்காத அடிப்படையில் புள்ளி விவரங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, இவர்கள் கட்டுரையின் முடிவாக நமக்கு அளித்திருக்கிற பரிந்துரைகள் தமிழக அரசால் ஏற்கப்பட்டு செம்மொழி தமிழ் உயராய்வு மையங்கள் கிளைகள் பன்னாட்டிலும் துவங்கும் இருக்கக்கூடிய தமிழக முதல்வருடைய எண்ணத்திற்கு ஏற்ப அவ்வாறு தொடங்கப்படுகிற பொழுது இந்த மூவரும் சொன்ன கருத்துக்களுக்கு ஆன வாய்ப்பு நிறைவேறும், கோரிக்கை நிறைவேறி பன்னாட்டில் செம்மொழி தமிழ் வளர தமிழக முதல்வர் எடுக்கும் முயற்சிக்கு இந்த அறிஞர்களின் பரிந்துரை துணை நிற்கும். அதை நாம் வலியுறுத்துவோம் என்று சொல்லி அவர்களுக்கு தாய் தமிழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.